குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் டெட் ஹூக்ஸ் எழுதின த தாட் ஃபாக்ஸ் என்ற போம் இப்பொழுது பார்க்க போகிறோம். டெட் ஹூக்ஸ் ஒரு ஃபேமஸ் அமெரிக்கன் பாய்ட். இவருடைய இந்த தாட் ஃபாக்ஸுங்கிறது எல்லா ஆந்தாலஜிலையும் இருக்கும். ஏதாவது ஒரு அமெரிக்கன் லிட்ரேச்சரில் ஒரு தொகுப்பு போடணும் அப்படின்னா டெட் ஹூக்ஸினுடைய தாட் ஃபாக்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இது இவருடைய ஒரு ஃபேமஸ் போம். இந்த போம் இட்ஸ் சிம்பிள். இந்த போமில் பார்த்தீங்கன்னா இதில் எந்த விதமான ஒரு ரைம் ஸ்கீமையும் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டார், ஒரு ஸ்டாண்ட்ஸா பேட்டர்னையும் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டார், இஷ்டத்துக்கு எழுதியிருப்பார். ஸோ இதுதான் 4 வரியாக இருக்கும். அது மாதிரி எந்த விதமான ஒரு பேட்டர்னையும் ஃபாலோ பண்ணாமல் எழுதியிருப்பார். அதாவது இதில் 4 போட்டுருக்காங்க, ஒவ்வொருத்தரும் அவங்க சௌரியத்துக்கு போட்டுக்கிறாங்க. அது மாதிரி ஒரு ரைம் ஸ்கீம் எதையும் ஃபாலோ பண்ணாத ஒரு சிம்பிளான ஒன்று. இதில் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு சொன்னால், ஒரு சிம்பிளாக இதனுடைய கருத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு போயட் அவர் ஒரு கவிதை எழுதுகிறான்னு வச்சுக்கோங்க. முதல்ல எப்படி இருக்கும், அவருடைய மனசில் ஏதோ சிந்தனைகள் ஓடும். அந்த சிந்தனைகள் ஒன்றும் தெளிவற்று தான் இருக்கும், தெளிவற்று ஒரு இருட்டில் இருக்க மாதிரி இருக்கும். அப்படியே அப்புறம் அதை பற்றியே அவர் சிந்திக்க 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 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு தெளிவு வரும். அப்புறம் நல்ல பிரைட் ஆகிடும். அப்புறம் எழுதிடுவார், எழுதி முடிச்சிடுவார். மனசுக்குள்ளே ஃபுல் ஃபார்ம் ஆகிடும். ஃபார்ம் ஆனோடனே எழுதி முடிச்சிடுவார். இது சிம்பிள் இல்லையா? அப்படி தான் இருக்கும். இப்போ நீங்களே ஏதாவது ஒன்று பற்றி யோசிக்கிறீங்கன்னா முதல்ல அதை பற்றி ஒன்றும் பெருசாக இருக்காது. இப்போ ஒரு கவிஞர் நீங்கள் ஒரு கதை எழுதுறீங்கன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு சின்ன ஒரு ஐடியா இருக்கும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. அந்த சின்ன ஐடியாவை எப்படி ஆரம்பிக்கிறது முடிக்கிறதுன்னு எதுவுமே ஒரு தெளிவற்று அப்படியே இருக்கும். அப்புறம் நீங்கள் அதை சிந்திக்க 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 அப்படியே உங்களுக்கு வந்து சரி இப்படி தான் ஆரம்பிக்கணும், இப்படி தான் போகணும், கடைசியில் இப்படி தான் முடிக்கணும்னு ஒரு ஃபுல் ஃபார்ம் வரும். அந்த ஃபுல் ஃபார்ம் மனசுக்குள்ளே வந்த உடனேயே அதை எழுதி முடிச்சிடணும். அது எவ்வளோ நேரம் ஆனாலும், ஏன்னா அது மனசுக்குள்ளே அது ஒரு விதமாக அப்படி உறுத்திக்கிட்டே இருக்கும். இதுதான் இந்த தாட் ஃபார்ம்ஸ். இந்த உணர்வு இருக்கு இல்லையா, ஒரு ரைட்டர்னுடைய ஒரு பாய்ட்னுடைய இந்த ஃபீலிங், இதை தான் இந்த தாட் ஃபாக்ஸ்னு அவர் சொல்கிறார். இது கிட்டத்தட்ட ஒரு மெட்டஃபர், ஒரு உருவகமாகத்தான் இதை வந்து அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இப்போது எடுத்தோடனே பாருங்க, ஐ இமேஜின் திஸ் மிட்நைட் மூமெண்ட்ஸ் ஃபாரஸ்ட். ஐ இமேஜின், நான் ஒரு கற்பனை பண்ணி கொண்டிருக்கிறேன். திஸ் மிட்நைட் மூமெண்ட்ஸ் ஃபாரஸ்ட், இது இப்போ ஒரு கற்பனையில், இட் இஸ் த poet's realization, the moment of the poet's realization of the midnight. மிட்நைட்டாக இவர் தன்னை கற்பனை பண்ணிக்கிறார். நடு இரவு 12 மணி. அப்போ 12 மணினா எப்படி இருக்கும், அப்படியே ஒரு இருட்டாக இருக்கும், எல்லாமே அமைதியாக இருக்குது. அதாவது இப்போ இவருடைய உள்ளம் அப்படி தான், கவிஞருடைய உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, அப்படியே ஒரு மிட் நைட்டில் இருட்டில் இருக்க மாதிரி அவருடைய சிந்தனைகள் எல்லாம் இருண்டு போய் கிடக்கு. ஆனால் சம்திங் எல்ஸ் இஸ் அலைவ். ஆனால் மனசுக்குள்ளுக்குள்ளே அந்த கரு, அதை எழுதணும் அப்படின்னு நினைக்கிற அந்த கரு இருக்கு இல்லையா, அந்த கரு மட்டும் உள்ளத்துக்குள்ள உயிரோடு இருக்கு. ஆனால் மற்றது எதுவுமே இல்லை, எல்லாம் அப்படியே இருட்டாக இருக்கு. ஸோ இதான் உருவகப்படுத்துகிறார். ஏதோ ஒரு காட்டுக்குள்ள இருட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ நீங்க அவருடைய மனசை யோசிச்சு பாருங்க. அவருடைய மனசுக்குள்ள எந்த சிந்தனையெல்லாம் இருண்டு போய் கிடக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயம், அவர் எதை பற்றி எழுதணும்னு நினைக்கிறாரோ அந்த ஒரு விஷயம் மட்டும் அப்படியே ஒரு அலை உயிரோட்டமாக அது மட்டும்தான் இருக்கு. இது எல்லாம் இருட்டா இருக்கு. இப்போ நீங்க அப்படியே ஒரு காடு, இரவு நேரத்து காடு, எல்லாம் உறங்கி கொண்டிருக்கின்றன. ஆனா ஏதோ ஒன்று மாத்திரம் உயிரோடு இருக்கிற மாதிரி இருக்கு. ஒன்று அந்த ஃபாக்ஸ். அதான் ஃபாக்ஸுங்கிறார். ஃபாக்ஸுங்கிறது அவருடைய சிந்தனை. beside the clock's loneliness, beside the clock's loneliness, இவர் இருக்கின்ற அறையில் கிளாக், அந்த கடிகாரம் மட்டும் டிக் டிக் டிக்னு அந்த சத்தம் மட்டும்தான் கேட்குது. அப்படியே ஒரே இருளாக இருக்கு. and this blank page where my fingers move,
திஸ் blank பேஜ், எதுவுமே எழுதாத ஒரு பக்கம். அவர் எழுதுவதற்காக பேனாவையும் பேப்பரை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. the page is blank. வேர், அங்கே அந்த பேஜ், அந்த காலியாக எதுவும் எழுதப்படாத அந்த பக்கத்தில் அவருடைய கைகள் எழுதுவதற்காக இயங்குவதற்கு தயாராக இருக்கிறது. உள்ளம் ஒரே இருட்டாக இருக்கு. ஆனால் அந்த சிந்தனை என்கின்ற அந்த ஒன்று மொத்தம் அவருடைய உள்ளத்துக்குள்ள அப்படியே ஒரு நெருப்பு பொறி மாதிரி இருக்கு. அவ்வளோதான். ஐ இமேஜின் திஸ் மிட்நைட் மூமெண்ட்ஸ் ஃபாரஸ்ட். ஸோ மிட்நைட் மூமெண்ட்ஸ் ஃபாரஸ்ட்ங்கிறது இவர் கற்பனை செய்து கொள்கிறார். சம்திங் எல்ஸ் இஸ் அலைவ் beside the clock's loneliness and this blank page where my fingers move. The next stanza. Through the window I see no star. ஏற்கனவே சொல்லிட்டாரு, அது மிட்நைட்டு. ஜன்னல் வழியாக நான் பார்க்கிறேன். இவருடைய அறையில் அந்த கடிகாரம் மாத்திரம்தான் ஒலித்து கொண்டிருக்கிறது. இவர் எழுதுறது அந்த blank பேஜில் இவருடைய கை வச்சு எழுதுறதுக்கு இருக்காரு. உள்ளத்துக்குள்ள ஒரு அலைவா இருக்குன்னு சொல்லிட்டோம். இப்போ ஜன்னல் வழியாக பார்க்குறாரு, அங்கே நட்சத்திரங்கள் கூட இல்லை. ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டாரு ஒரு மிட் நைட்னு சொல்லிட்டார். அப்போ இவருடைய உள்ளத்துக்குள்ள எந்த விதமான ஒளியும் இல்லை, இருளாக இருக்கிறது. எந்தவித சிந்தனையும் இல்லை, இருளாக இருக்கு. சம்திங் மோர் நியர். ஆனால் ஏதோ ஒன்று இவருக்கு அருகாமையில் இருக்கு. சம்திங், முதல்ல சொன்னார் இல்லையா, சம்திங் இஸ் அலைவ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ஸால சொன்னார். அந்த சம்திங் இவருக்கு பக்கத்தில் இருக்கு. அப்போ இவருக்கு அந்த எண்ணம், உயிரோட்டமுடைய அந்த எண்ணம் இருக்கு. அந்த கரு எதை பற்றி எழுதணுமோ அந்த சிந்தனையினுடைய உயிரோட்டம் இருக்கு. ஆனால் அது ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கு. அதாவது இன்னும் கொஞ்சம் சிந்திச்சாருன்னா அவருக்கு அப்படியே அந்த கவிதை வந்துடும். அதான் சிந்திக்கிறாரு. பொண்ணாச்சா? இப்போ அந்த சம்திங் எல்ஸ் இஸ் அலைவ்னு சொல்றாரு பாருங்க. இது காட்டுக்குள்ள ஒரு நரி, அதான் உயிரோட்டமா இருக்கு. அந்த காட்டுக்குள்ள எல்லாமே இருண்டு போய் கிடக்கு, நட்சத்திரங்கள் கூட இல்லை. ஆனால் ஒரு நரி மட்டும்தான் உயிரோட்டமாக இருக்குது. நீ வச்சிங்களேன், நீங்கள் காட்டுக்குள்ளே இருட்டுக்குள்ளே இருக்கீங்க. ஆனால் ஏதோ ஒன்று உயிரோட ஒன்று உங்களுக்கு பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா? இதுதான் சிச்சுவேஷன். புரிஞ்சுங்களேன்? ஸோ சம்திங் மோர் நியர். அப்படி இது அந்த நரி பக்கத்தில் வருதுன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் இவருடைய சிந்தனை மிக அருகாமையில் இருக்கிறது. அதாவது இவர் எதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாரோ அது ரொம்ப அப்படியே சிந்திக்க அவர் பக்கத்தில் வந்துட்டார். இப்போ சிந்திச்சிருவாரு, அப்புறம் எழுதிடுவார். Though deeper within darkness is entering the loneliness. Though deeper within darkness. அந்த டார்க்னஸ், அந்த இருளுக்குள்ள அது ரொம்ப பக்கத்தில் இருக்கு. In entering the loneliness, அங்க எதுவுமே இல்லாம இவர் தனியாக இருக்கின்ற அந்த இடத்துல, அந்த டீப்பான டார்க்ல, அந்த கருமையான இருட்டுல அது மெதுவா உள்ள நுழையுது. அதாவது இவருடைய சிந்தனை அப்படியே அந்த கரு மட்டும்தான் இருக்கு, சிந்தனை அப்படியே டார்க்கா இருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த சிந்தனை இவருக்குள்ள அந்த 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 கவிதை, இவர் எழுத வேண்டிய அந்த விஷயம் அப்படியே மெதுவா உள்ள நுழையுது. cold delicately as the dark snow. cold, ஒரே பயங்கரமான குளிர், சில்லுன்னு இருக்கு. கோல்டு என்பது இங்கிலீஷ்காரனுக்கு ஒரு பிடிக்காத வார்த்தை. ஏன்னா அவன் நாடு எப்பொழுதுமே குளிர் மிகுந்த பிரதேசம். அந்த குளிர் மிகுந்த பிரதேசத்தில் அதனால் கோல்டுங்கிற வேர்டை அவன் நெகட்டிவாக தான் பயன்படுத்துவாங்க. ஒரே கோல்டு. டெலிகேட்லி ஆஸ் த டார்க் ஸ்னோ, ஒரே டார்க்காக இருக்கு. அங்கே டெலிகேட்லி, ரொம்ப டெலிகேட்டாக, மென்மையாக. ஸோ கோல்டில் அந்த டெலிகேட்டான டார்க் ஸ்னோ, அதனால் டார்க் ஸ்னோன்னா இருண்ட பனி அப்படின்னு அர்த்தம் இல்லை. அந்த இருட்டில் பனி, டெலிகேட்டான பனி, ரொம்ப மென்மையான பனி, குளிரை உருவாக்குகின்ற அந்த மென்மையான பனி விரவி கிடக்கிறது. A fox's nose touches twig and leaf. ஒரு நரியினுடைய மூக்கு, இப்போ நரி அப்படியே உள்ள வருது. அங்கே செடி காட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அப்போ செடி கொடிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த செடிகளில் இருக்கிற அந்த இலை, பிக்னா ஒரு மெல்லிஸ் பிரான்ச், ஒரு செடி, ஒரு செடியில் இந்த சைடில் ஒரு பிரான்ச்சு போகும் இல்லையா? அப்போது அந்த நரி உள்ளே வரும்போது அப்படியே செடி கொடிகள்லாம் நிறைய முளைச்சி அடர்த்தியாக கிடக்கு. ஏன்னா ஃபாரஸ்ட்டு.
இந்த நரி வரும்போது அதனுடைய மூக்கு, அப்போ அந்த நரியினுடைய மொனை, அந்த மூக்கு, அந்த மூக்கானது அந்த ட்விக்கு, அந்த ட்விக் அப்படின்னா சின்ன பிரான்ச்சுன்னு அர்த்தம், ஸ்மால் பிரான்ச். அதாவது ஒரு பெரிய மரம், அந்த மரத்துலேருந்து ஒன்று வர்றது பிரான்ச் ஆஃப் அ ட்ரீ. அந்த பிரான்ச்சிலேருந்து சின்ன சின்னதாக வரும் இல்லையா, மெல்லிசானது, அதுக்கு தான் ட்விக்னு பேர். சுள்ளி குச்சின்னு சொல்லுவாங்க. ஸோ மெல்லிசாக இருக்கிற ஒரு பிரான்ச். அந்த செடியில் இருக்கக்கூடிய அந்த மெல்லிசான பிரான்ச்சில் இருக்கிற லீஃப்ல இதனுடைய மூக்கு அப்படி டச் பண்ணுது. 2 eyes, அதனுடைய 2 கண்கள் serve a movement. மூமெண்ட்னால் இயங்குவது. அந்த நரி இயங்குவதற்கு அதனுடைய 2 கண்களும் சர்வ் பண்ணுது, பயன்படுது. அதாவது அதனுடைய கண்கள் ரெண்டும் தீட்சணியமாக இருக்கு. அந்த கண்களை அந்த கண்கள் இதுக்கு பாதை காட்டுது, அதில் அப்படியே மெதுவாக வருது. தட் நவ் அண்ட் அகைன் அண்ட் அகைன் அண்ட் நவ் அண்ட் நவ் அண்ட் நவ் அப்படின்னு 2-3 தடவை அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன்னு திருப்பி திருப்பி சொல்கிறான். அப்போது இப்போ பாருங்களேன், இப்போ நீங்கள் கவிஞர் எழுத உக்காந்துட்டாரு. எழுத உக்காந்தும்போது முன்னாடி பேப்பர் இருக்குது, எம்டியாக தான் இருக்குது. அவர் கையில் ஒன்றும் பேனா இருக்குது, அவ்வளோதான். அந்த உள்ளத்துக்குள்ளே எல்லாம் இருளாக இருக்குது, எதுவுமே இல்லை. ஆனால் அந்த கரு மட்டும் அப்படியே உயிரோடு இருக்குது. இப்போ அவர் மெதுவாக சிந்திக்கிறார். அவர் எழுதிப்பட்டு இன்னைக்கு கவிதை எழுதணும்னு உட்காந்துருக்காரு, அது சிந்திக்கிறார். சிந்திக்க 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 அது நேர் பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. அதுதான் இப்போ நரிங்கிறது தான் இவருடைய தாட், இவருடைய சிந்தனை. அதான் மெட்டஃபர், உருவகமாக சொல்கிறார். அந்த காட்டுக்குள்ளே எப்படியானது ஒரு நரி அப்படி உள்ளே வரும்போது அதை 2 கண்களையும் வைத்து கொண்டு அப்படியே இவர் பக்கத்தில் வருது. அது இயங்கிட்டு வருது. நவ் அண்ட் அகைன் நவ் அண்ட் நவ் அண்ட் நவ். இப்போ வருது வருது வருது. அது கண்களை பார்த்து கொண்டு அப்படி முதல்ல அது மூக்கு மாத்திரம் நுழையுது. அதான் முதல்ல சிந்தனை அப்படி ஒரு ஓப்பன் பண்ணுது மனசுக்குள்ளே. இவர் கவிதை எழுதுறாரு, இப்படித்தான் இந்த கவிதை அமையணும்னு ஒரு ஓப்பனிங் கிடைக்குது. அந்த ஓப்பனிங் கிடைச்சோடனே திரும்ப 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 அந்த நரி வந்துக்கிட்டே இருக்கு. அப்படின்னா சிந்தனை வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ அது கம்ப்ளீட்டாக வந்துருச்சு. Sets neat prints into the snow between trees, and verily a lame shadow legs by stump and in hollow. Set neat prints into the snow. அந்த நரி வரும்போதே ஏற்கனவே சொல்லிட்டாரு, அது அங்கே ஒரு மென்மையான பனி, அந்த இருளில் மென்மையான பனி விரவி கிடக்கு. அந்த பனியில் இதனுடைய கால்கள், அந்த நரியினுடைய கால்கள் ஆழமாக பதிகிறது. செட் நீட் பிரிண்ட்ஸ் இன்டு த ஸ்னோ பிட்வீன் ட்ரீஸ் அண்ட் வேரிலி எ lamb shadow lags by stump and in hollow of a body that is bold to come. அதான் சொல்லலாம். இப்போ அந்த நரி அப்படியே வருது. முதல்ல அந்த நரியினுடைய மூக்கு மட்டும், அதாவது நீ ஒரு நரி வருது அப்படின்னாக்க என்ன, முதல்ல அதனுடைய தலை தலை தானே முன்னாடி வரும். அந்த தலையில் இருக்கக்கூடிய முன்னாடி இருக்க நோஸ், அது டாக் மாதிரி தானே இருக்கும் ஒரு நரி. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய நோஸ் உள்ளே வருது. அப்படியே அந்த ட்விக்கு லீஃபு எல்லாத்தையும் அப்படியே உரசிக்கிட்டு அப்படியே மெதுவாக அகைன் 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 வந்துக்கிட்டே இருக்குது. அது வரும்போது அதனுடைய கால்கள் அப்படியே இந்த பனியில் பிரிண்ட் பண்ணது மாதிரி வந்துக்கிட்டே இருக்கு. பிட்வீன் ட்ரீஸ், மரங்களுக்கு இடையே. மரங்களுக்கு இடையேன்னா மரங்கள்ங்கிறது அந்த இடத்துல இடைஞ்சல். அதாவது இவருடைய கற்பனை அப்படியே வந்துகிட்டே இருக்கு. கற்பனை வரும்போது நடுவில் அப்படியே சிந்தனை தடைகள் ஏற்படும். அதையெல்லாம் தாண்டி வந்துக்கிட்டே இருக்கு. அண்ட் வேரிலி எ lamb shadow lags. அப்படியே ஒரு லேமான ஒரு நிழல் தெரியுது, அப்படி நிழலாக தெரியுது. அதாவது இந்த முழு கவிதையும் இப்போ வரல அவருக்கு, இப்போதான் வர ஆரம்பிக்குது. வர ஆரம்பித்தோடனே அந்த கவிதையினுடைய ஷேடோ அப்படியே ஒரு நிழல் மாதிரி அந்த கவிதை இப்போ அவருக்கு வருது. இன்னும் அது முழுசாக வரல. ஷேடோ லேக்ஸ் பை ஸ்டம்ப் அண்ட் இன் ஹாலோ ஆஃப் அ பாடி தட் இஸ் போல்ட் டு கம். ஹாலோ என்னால் உள்ளீடற்ற, உள்ளுக்குள்ள ஒன்றும் இருக்காது, எம்டி. ஹாலோ ஆஃப் அ பாடி, அதாவது உடம்பு வந்துருச்சு, ஆனால் அந்த உடம்புக்குள்ள ஒன்றும் இல்லை. அதாவது
அவருடைய கவிதை ஒரு கதை அல்லது கவிதைன்னு வச்சுக்கலாம். அந்த கவிதையினுடைய அவுட்லைன் முழுசாக ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ அதை ஸ்டம்ப் அண்ட் இன் ஹாலோ ஆஃப் அ பாடி தட் இஸ் போல்ட் டு கம். இப்போ அந்த ஒரு எம்டி பாடி, உள்ளுக்குள்ள ஒன்றும் இல்லை, அதாவது வெறும் பாடி, அதில் உயிர் இல்லை. இப்போ அந்த கவிதை அல்லது கதை உருவாயிடுச்சு. இப்படித்தான் ஆரம்பிக்கணும், இப்படித்தான் முடியணும், கவிதை உருவாயிடுச்சு. ஆனால் இன்னும் அதுக்குள்ள ஒரு உணர்ச்சி இல்லை. இப்போ ஆனால் கவிதையும் வந்துருச்சு அவருக்கு. ஷேடோ லேக்ஸ் பை ஸ்டம்ப் அண்ட் இன் ஹாலோ ஆஃப் அ பாடி தட் இஸ் போல்ட் டு கம். ரொம்ப துணிச்சலாக அந்த கதையை அல்லது கவிதையினுடைய உடல் முழுமையாக வந்துருச்சு. அக்ராஸ் கிளியரிங்ஸ் an eye, a widening, deepening greenness, brilliantly, concentratedly coming about its own business. இப்போ எப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்ராஸ் கிளியரிங், இப்போ தெளிவடையுது. முதல்ல ஒரு டார்க்காக இருந்துச்சு, இப்போதான் அவருடைய உள்ளம் தெளிவடையுது. an eye, இப்போ கண்கள் வந்துருச்சு. a widening, deepening greenness, அப்படி ஒரு ஆழமான ஒரு பசுமை. பிரில்லியன்ட்லி, ரொம்ப அதாவது இந்த க்ரீன் அப்படிங்கிறதுலாம் ஒரு பாசிட்டிவ் திங்னு வச்சுங்களேன். பிரில்லியண்ட்டாக, அப்படியே பிரில்லியண்ட்டாக ஒரு பிரில்லியண்ட்டான ஐடியா. கான்சன்ட்ரேட்னா அப்படி செறிவான ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு பசுமையான எல்லாமே தெளிவான உருவம் இப்போ தோண ஆரம்பிச்சிருச்சு. coming about its own business. அதுவாக இட் இஸ் மை பிஸ்னஸ் அப்படிங்கிறோம் இல்லையா, அது மாதிரி இந்த கவிதை இட் இஸ் மை, அந்த ஐடியா அதுக்கான அந்த கவிதை. இப்போ இவருக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா இருந்துச்சு இல்லையா முன்னாடி, அந்த ஐடியாவுக்கான அந்த கவிதை பிரில்லியண்ட்டாக, கான்சன்ட்ரேட், செறிவாக, பசுமையாக, தெளிவாக அப்படியே இப்போ வந்துருச்சு. டில் வித் எ சடன் ஷார்ப் ஹார்ட் ஸ்டிங்க் ஆஃப் அ ஃபாக்ஸ். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த நரி பக்கத்தில் வந்து நிற்கிது. பக்கத்தில் நரி வந்து அப்படியே வந்துட்டு இருந்துச்சின்னு சொன்னார்லே, நரி வருது அப்படிங்கிறது இவருடைய சிந்தனை. அப்படியே இந்த கவிதை முழுமையடைந்து வந்து கொண்டே இருக்கு. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாத்தாடி, ஒரு நரி நாத்தம் அடிக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நரி நின்றுட்டு இருக்கு. அது மாதிரி அந்த கவிதை தெளிவற்று இருந்துச்சு. அப்புறம் அப்படியே ஒரு பிரில்லியண்ட்டாக, கிளியரிங்காக, ஒரு நிழல் மாதிரியெல்லாம் வந்துச்சு. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பக்கத்தில் தெளிவாக அந்த கவிதை முழுமையாக வந்துருச்சு. டில் வித் எ சடன் ஷார்ப், ரொம்ப ஷார்ப்பாக ஒரு ஹார்ட் ஸ்டிங்க், அதாவது பக்கத்தில் ஒரு உயிர் இருந்தால் ஹார்ட்டாக இருக்கும். இது பனி இல்லையா, முன்னாடி சொல்லிட்டார் எல்லாமே ஸ்னோவாக இருக்குன்னா. ஆனால் பக்கத்தில் ஒரு உயிர் இருக்கும்போது என்ன ஆகுனா அந்த இடம் கொஞ்சம் ஹாட் ஆகிடும். அதனுடைய அந்த உயிரோடு இருக்கக்கூடிய மூச்சு காற்று அது படுது. பட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த நரியினுடைய நாற்றம் இவருக்கு உணர்றார். இப்போ நரியினுடைய நாற்றம் இல்லை, அந்த சிந்தனையினுடைய செழுமை, முழுமை திடீர்னு அவருக்கு உள்ளத்துக்குள்ள தெளிவாக எல்லாம் வந்துருச்சு. இட் என்டர்ஸ் த டார்க் ஹோல் ஆஃப் த ஹெட். டார்க் ஹோல் ஆஃப் த ஹெட்டுங்கிறது மைண்டை குறியுது, மனசு. இப்போ அந்த ஃபாக்ஸ், அந்த சிந்தனை மனசுக்குள்ள நுழைஞ்சிருச்சு. இட் என்டர்ட் த டார்க் ஹோல் ஆஃப் த ஹெட். ஸோ இந்த இடத்துல டார்க் ஹோல் ஆஃப் த ஹெட்டுங்கிறது மைண்டை குறிக்கிறது. மனதிற்குள் அந்த ஃபாக்ஸ் நுழைஞ்சிருச்சு, அந்த சிந்தனை நுழைஞ்சிருச்சு. த விண்டோ இஸ் ஸ்டார்லெஸ் ஸ்டில். இன்னும் ஜன்னல் வழியாக பார்க்கிறேன், ஸ்டார்லெஸ், நட்சத்திரங்களட்டு இருளாகத்தான் இருக்கிறது. த கிளாக் டிக்ஸ், கிளாக் அடித்து கொண்டிருக்கிறது. த பேஜ் இஸ் பிரிண்டட். இப்போ அவர் அந்த பேஜில் எழுதி முடிச்சிட்டார். த பேஜ் இஸ் பிரிண்டட், அந்த கவிதையை எழுதி முடித்து விட்டார் என்று. ஒரு கவிதையை எழுதுறத ஒரு பொயட்டிக்கல் ஃபார்மில், அதாவது கவிதையை ஒரு தாட் ஃபாக்ஸு, ஒரு 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 ஃபாக்ஸு வருது, நரி வருது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லி எழுதி முடித்து இருக்கிறார். தேங்க்யூ.